ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் நீதானே என் பொன் வசந்தமில் எபிசோட் 1 கேட்டீங்க. ஒரு ஆல்கஹால் அடிக்டான தன்னோட அப்பா கிட்ட இருந்து தன்னோட அம்மாவோட உதவி மூலமாக எப்படியோ தன்னோட ஊர்லேருந்து தப்பிச்சு வந்த சத்யா ரயில் மூலமாக சென்னைக்கு வராங்க. டிக்கெட்டே எடுக்காமல் வராங்க. அண்ட் அந்த டைம் பார்த்து நம்ம சத்யாவுக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணுறாரு நம்மளோட வசந்த். சென்னை வந்ததுக்கப்புறம் கூட சத்யா தங்குற இடத்துக்கு போகிறதுக்கும் சரி, சத்யாவுக்கு ஒரு நல்ல மாரல் சப்போர்ட்டாகவும் இருக்கார் நம்ம வசந்த். அண்ட் நம்ம வசந்த் சொல்லியிருக்காரு, சத்யா நீங்கள் என்னை எப்போவுமே ட்ரஸ்ட் பண்ணலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சத்யாவும் நிறைய கனவுகளோட சென்னை வந்திருக்காங்க. சத்யாவோட பயணம் இனி எப்படி போக போகுது, சத்யாவுக்கும் வசந்துக்கும் நடுவில் இன்னும் என்னென்ன அழகான விஷயங்கள் நடக்க போகுது, நீதானே என் பொன் வசந்தமோட 2வது எபிசோட், அதாவது எபிசோட் 2க்குள்ளே போகலாமா? சத்யா, நீங்க ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். மணி சுமார் காலையில் 5 மணி போல இருக்கு. சென்னையோட சாலைகளில் அந்த குறுகலான ஆட்டோ அப்படியே வேகமாக பயணிச்சுட்டு இருக்கு. அண்ட் அந்த ஆட்டோவில் நீங்களும் உங்களோட ப்ளூ ஷர்ட்டும் பயணிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே குளிர்ந்த தென்றல், காலங்காத்தால் இருக்க அந்த குளிர்ந்த தென்றல் உங்கள் மேலே வந்து வேகமாக அடிக்குது. தெருவெங்கும் சில தெருவிளக்குகள் எரிஞ்சிட்டு இருக்கு, சிலது அப்படியே லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கு, விட்டு விட்டு எரியுது. அண்ட் சில தெருவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாக இருக்குது. சாலையோட 2 பக்கமும் நிறையா மரங்கள் இருக்குது. அண்ட் சென்னை பார்க்க உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. உங்கள் ஊர் மாதிரி இல்லாமல் நிறையா உயர்ந்த கட்டிடங்கள், நிறையா பெரிய கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. அண்ட் நீங்கள் வசந்த் கூட பெருசாக கான்வர்சேஷன் எதுவும் வச்சுக்கல. ட்ரஸ்ட் இல்லாதனால இல்லை, பட் ஜென்ரலாகவே உங்களுக்கு பசங்க கூட பேசி பழக்கமும் இல்லை. அண்ட் அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்னா கண்டிப்பாக அவர் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. அண்ட் எப்பவும் போல் உங்களோட மைண்டில் ரேண்டமான தாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இந்நேரம் அப்பா முழிச்சிருப்பாரா, அம்மா என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, தங்கச்சிக்கு நம்ம வந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம போயிட்டு எப்படி தங்க போகிறோம், காலேஜ் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்க போகுது, அந்த மாதிரி நிறையா எண்ணங்கள் உங்களுக்கு வருது. அண்ட் இது எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும்போது உங்கள் செவிகளில் மட்டும் ஒரு ஒலி வந்து விழுகுது. ஏங்க உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் சொல்லுது. அண்ட் அப்புறம் தான் உங்களோட இடத்து பக்கம் பார்த்தா உங்களோட ப்ளூ ஷர்ட் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச ட்ரை பண்ணியிருக்காரு போல். உங்களுக்கு காதுலேயே அது விழலை. சாரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை சத்யா, சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ராப்பராக எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். எடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்கேன், ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா முருகர் சாமி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக பதில் சொல்கிறீங்க. என்னது முருகர் சாமி பார்த்துக்குமா? முருகர் சாமியாக டாக்குமெண்ட் செக்கிங் பண்ண போகுது அப்படின்னு அவர் கேட்குறாரு. முருகர் சாமி டாக்குமெண்ட் செக்கிங் பண்ணதோ இல்லையோ, ஏதாவது சர்டிஃபிகேட் மிஸ் ஆனால் காப்பாற்றிடுங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட அதே இன்னசென்ட்டான டோனில். ஓகே சத்யா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரீங்களோ அப்படின்னு கேட்குறாரு வசந்த். உங்களுக்கு தான் எல்லாமே மேஜிக்கலாக தெரியுமே, எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிருவீங்களே, சொல்லுங்கள் பார்ப்போம், நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட கண்ணை பார்த்தாலே தெரியுது, அது இருக்க பயத்தை பார்த்தாலே தெரியுது, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அண்ட் உங்களுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். ஆஸ் ஆல்வேஸுங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் கேஷுவலாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க வசந்த் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கேஷுவலாக. நான் இங்கே தாங்க பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசுகிறாரு. அண்ட் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ நல்லா ஜெல் ஆகுறீங்க. ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படித்த உங்களுக்கு, பெருசாக பசங்க கூட பேசாத உங்களுக்கு இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. அண்ட் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க வசந்த் கிட்ட. அண்ட் லைஃப்லேயே நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற முதல் பையன், நீங்கள் ஒரு 75% ட்ரஸ்ட் பண்ணுற ஒரே பையன் அது வசந்த் தான். அண்ட் உங்களுக்கு அந்த ஃபீல் புதுசாக இருக்குது, பட் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அப்படியே அழகாக உங்களோட கான்வர்சேஷன் போகுது. அண்ட் ஒரு 1/2 மணி நேரம் பயணிச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக உங்கள் காலேஜ் வருது. உங்கள் காலேஜோட என்ட்ரன்ஸ் கிட்ட ஆட்டோ வந்துருச்சு. அண்ணா அப்படியே என்ட்ரன்ஸ்குள்ளே போயிடுங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பிளாக் எங்கேன்னு கேட்டுட்டு அங்கே போயிடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். அண்ட் அந்த ஆட்டோ அண்ணாவும் உங்களை கேர்ள்ஸ் ஹாஸ்டலோட பிளாக்குக்கு வெளியே இறக்கி விட்டுறாரு. அண்ட் உங்ககிட்ட ஒரு துளி கூட எதுவும் பேசாமல், ஒரு துளி கூட எதுவும் எதிர்பார்க்காம
வசந்த் பாட்டுக்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் போங்கண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை அனுப்பிடுறாரு. உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், என்னடா அது அவரே மறுபடியும் பே பண்ணுறாருன்னு ஒன்று. ரெண்டாவது அவர் என்ன திரும்பி ஆட்டோலேயே போயிடுவாருன்னு நம்ம நினச்சோம். பட் அவர் ஆட்டோவை போக சொல்லிட்டு அவர் நம்ம கூட இருக்காரு, அவருக்கு எதுக்கு இவ்வளோ சிரமம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உங்களுக்குள்ள ஒரு சின்ன கில்ட் வருது, சரி நம்ம அவரை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அட என்ன வசந்த், நீங்கள் இதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன்ல, ஏன் நீங்கள் ஆட்டோவை போக சொன்னீங்க, நீங்களும் கூடயே போயிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை சத்யா, அது சரியாக வராது. நீங்களே சென்னைக்கு புதுசாக வந்திருக்கீங்க, அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட எந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்கும்னு தெரியல. நான் உங்கள் கூட இருக்கிறது தான் நல்லது, அண்ட் உங்களுக்கு அதான் ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்கும். பரவாயில்ல, ஒரு கொஞ்ச நேரம் தானே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன நன்றி அவருக்கு சொல்லிவிட்டு உங்களோட ஹாஸ்டல் பிளாக்கை பார்க்குறீங்க. ஜூனியர் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பிளாக் 2 அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு 2 மாடி அடுக்கு கட்டடமாக இருக்குது. அண்ட் அந்த கட்டடத்துக்குள்ளே நீங்கள் 2 பேரும் அப்படியே மெதுவாக நடந்து போகிறீங்க. உள்ளே போன உடனே பார்த்தா பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை. மணி காலைல ஒரு 5:45 போல் இருக்குது. அண்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட உட்காந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட உடையன் பாவனையை பார்த்தாலே தெரியுது அவர் தான் அந்த ஹாஸ்டலோட வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்பவும் போல் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல், உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்காம வசந்த் பாட்டுக்கு வாட்ச்மேன் அண்ணாட்டு பேச ஆரம்பிச்சிடறாரு. அண்ணா நாங்கள் நியூ அட்மிஷன் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம், என்ட்ரி போட்டுடலாமாண்ணா அப்படின்னு கேட்குறாரு. பட் அந்த வாட்ச்மேன் தூங்கிட்டே இருக்காரு, எந்திரிக்கவே மாட்டுறாரு. மறுபடியும் வசந்த் கொஞ்சம் அவரை லைட்டாக உலுக்கி விட்டுட்டு மறுபடியும் சொல்கிறாரு, அண்ணா நியூ அட்மிஷன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த வாட்ச்மேன் அண்ணா ஃபைனலாக லைட்டாக கண்ணை திறந்துட்டு தூக்க கலக்கத்துலேயே பேசுகிறாரு. யாருப்பா, நியூ அட்மிஷனா? ஏன்ப்பா நேற்றே அட்மிஷன்லாம் முடிஞ்சிருச்சேப்பா, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தன்னோட படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு வராரு வாட்ச்மேன் அண்ணா. லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் வாட்ச்மேன் அண்ணா அவங்கக்கிட்ட மறுபடியும் பேசுகிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, நியூ அட்மிஷனா? அட்மிஷன்லாம் நேற்றே க்ளோஸ் பண்ணிட்டாங்களேப்பா, நேற்றே நீ வரலையாம்மா? சரி உங்களோட அந்த அட்மிஷன் ஸ்லிப்பாவது கூட அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உடனே வசந்த் உங்ககிட்ட பேசுகிறாரு. உங்களோட ஹாஸ்டல் அட்மிஷன் ஸ்லிப் எடுங்களேன், உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் உங்களுக்கு ஹாஸ்டல் அட்மிஷன் ஸ்லிப்னா என்னன்னு கூட தெரியாது. கவுன்சிலிங் அப்போ உங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு இந்த காலேஜ் சீட்டு வாங்கினதே ஒரு பெரிய சாதனையாக தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. இல்லை வசந்த், அந்த மாதிரி எந்த அட்மிஷனும் போடலை, அந்த மாதிரி எந்த ஸ்லிப்பும் என்கிட்ட இல்லை, சாரி. எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு தெரியாது, இங்கே எப்படியும் ஹாஸ்டலில் சொல்லி தங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் நிஜமாகவே உங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் தெரியாது. அண்ட் உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் எந்த காலேஜும் கிடையாது, ஹாஸ்டல் வசதிகளும் கிடையாது. உங்களுக்கு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசு தான். அண்ட் வசந்த் எப்பவும் போல் உங்களுக்கு கன்சோலிங்காக பேசுகிறாரு. சரி ஒன்றும் வரி பண்ணாதீங்க சத்யா, நம்ம நியூ அட்மிஷன் போட்டுக்கலாம், நான் எப்படியும் பேசுகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாட்ச்மேன் அண்ணாட்ட பேசுகிறாரு. அண்ணா அங்கே கிராமத்துலேருந்து வராங்க, இது எல்லாமே ரொம்ப புதுசுண்ணா, உங்களுக்கு ஹாஸ்டல் அட்மிஷன் போடலையா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீங்கள் பார்த்து பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்பா, நானாக இந்த ஹாஸ்டலில் நடத்துகிறேன், என்னவா இருந்தாலும் நீங்கள் வார்டன் வந்தோடனே பேசிக்கோங்கப்பா, சரியா? கொஞ்சம் இந்த மூலையில் போய் உட்காருங்க, வார்டன் வரதுக்கு ஒரு 8 மணி ஆகும்பா. ஆனால் கண்டிப்பாக ரூம் இருக்கும்லாம் சொல்ல முடியாது, நான் இப்பயே சொல்லிட்டேன் என்ன அப்படின்னு வாட்ச்மேன் அண்ணா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே பேசிட்டு அவரோட வேலையெல்லாம் பார்க்க போயிடுறாரு. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம், என்னடா அது இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், வீட்டில் இருந்து வேறு ஓடி வந்திருக்கோம், நமக்காக ஒருத்தர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் நம்ம ஹாஸ்டல் ரூம் கூட ஒழுங்காக புக் பண்ணாமல் இருக்கமே, நமக்கு இந்த ப்ராசஸ் கூட தெரியலையே, ரூம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, நம்ம அடுத்து எங்கே போகிறது, வார்டன் வருவாங்களா, நமக்கு ரூம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் வருது. அண்ட் நீங்கள் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்ததை ஏதோ நீங்கள் வாய் விட்டு வசந்த் கிட்ட சொன்ன மாதிரி அவர் அப்படியே உங்களோட எண்ணங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. சத்யா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் வரி பண்ணாதீங்க, வார்டன் வந்தோடனே எப்படியாவது நான் பேசுகிறேன், நாம் உங்களுக்கு ஹாஸ்டல் அட்மிஷன் போட்டுடலாம், இன்றைக்கி நீங்கள் எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அட்டன் பண்ண தான் போகிறீங்க, ஓகே, நோ வரிஸுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவர் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது, அவ்வளோ ஜோஷ் இருக்குது, அவர் எதையுமே பற்றி வரி பண்ணுற மாதிரி தெரியல. அண்ட் உங்களுக்கு அவ்வளோ தைரியம் சொல்கிறாரு. அண்ட் உங்களோட மைண்டை செம்மையாக ரீடும் பண்ணுறாரு. அது எப்படின்னு தான் உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. அண்ட் மறுபடியும் போயிட்டு நீங்களும் வசந்தும் அந்த ஹாஸ்டலோட கார்னரில் ஒரு சின்ன திண்ணை மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்துடுறீங்க. அண்ட் அங்கே உட்காந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் மேக் பண்ணுறீங்க, ஒரு கொஞ்ச நேரம் உங்களோட லைஃப் பற்றியெல்லாம் சொல்கிறீங்க.
உங்களோட ஜேர்னி பற்றிலாம் சொல்கிறீங்க. ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலைனாலும் வசந்த் கிட்ட ஓரளவுக்கு ஷேர் பண்ணுறீங்க எல்லாமே. அண்ட் வசந்தும் வந்துட்டு ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறாரு, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறாரு, ஒரு நல்ல லிசனராக இருக்கார். அப்படியே ஒரு 1 or 2 hours டைம் கில் பண்ணுறீங்க. அண்ட் ஒரு 8 o'clock போல் ஆனதுக்கப்புறம் ஒரு அம்மா ஒயிட் சாரீ கட்டிட்டு அப்படியே கெத்தாக நடந்து வராங்க, ஹாஸ்டலுக்குள்ளே போகிறாங்க. அண்ட் அவங்களோட தோரணையும் நடையும் பார்த்தாலே தெரியுது அவங்க அந்த ஹாஸ்டலோட வார்டனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சத்யா வார்டன் வந்துட்டாங்க, சீக்கிரம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் உங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அண்ட் உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஷாக்காக இருக்குது, ஏன்னா டக்குன்னு இந்த பையன் கையை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் ஃப்ரெண்ட்லியாக தான் பிடிச்சாரு. அண்ட் அதில் எந்த தப்பான இன்டென்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அந்த மொமெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. பட் சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. உங்களை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வார்டன் கிட்ட நிறுத்தி வச்சிடுறாரு உங்களோட வசந்த். அண்ட் வார்டன் கிட்ட உங்களுக்காக ஆஸ் யூஷுவல் பேச ஆரம்பிக்கிறாரு. மேடம் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம், ஹாஸ்டல் அட்மிஷன் வேணும் மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ இந்த ஹாஸ்டலோட ஓனருங்கிற அளவுக்கு கெத்தாக பேசுகிறாரு. அட்மிஷன் வேணுமா, என்னப்பா சொல்கிற, நேற்று அட்மிஷன் முடிஞ்சிச்சே, நேற்று வரலையா நீங்கள்? இல்லை மேடம், ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி, நேற்று வர முடியல, கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். இப்போ கொஞ்சம் பணிவாக பேசுகிறாரு. ஏன்பா உங்கள் சுச்சுவேஷனில் எனக்கு நல்லா புரியுது, பட் நேற்றே அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இது என் கையில் கிடையாது, எல்லாமே ஹாஸ்டல் ஆஃபீஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் போய் பேசினா கூட ரூம்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சேப்பா, நீங்கள் எப்படி மறுபடியும் இங்கே ஸ்டே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஐம் சாரி, என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வார்டன். அவங்க தன்மையாக தான் பேசுகிறாங்க, பட் இது அவங்க கண்ட்ரோலே மீறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலும் வசந்த் விடுற மாதிரி தெரியல. மேம், நாங்கள் வேணால் ஹாஸ்டல் ஆஃபீஸில் கூட போய் பேசுகிறோம் மேம், பட் அட்லீஸ்ட் இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காவது ரூம் கொடுங்க மேம். சம்ஹவ் நாங்கள் மேனேஜ் பண்ணி சார்கிட்ட பேசி ஏதாவது ஒரு ரூம் வாங்க ட்ரை பண்ணுறோம் மேம். அண்ட் இன்றைக்கே வந்துட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நாங்கள் முடிக்க ட்ரை பண்ணுறோம் மேம். ப்ளீஸ் மேம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மேம், ப்ளீஸ் மேம் அப்படின்னு மறுபடியும் உங்களுக்காக வசந்த் பேசுகிறாரு. அட என்னப்பா நீ, கருப்பையா, நேற்று ஏதோ ஒரு பொண்ணு ரூம் வேணான்னு சொல்லிட்டு வெக்கேட் பண்ணிட்டு போச்சுல, என்ன ரூம் அது? அம்மா ரூம் நம்பர் 37ங்கம்மா அப்படின்னு வாட்ச்மேன் என்ன பதில் சொல்கிறாரு. 37. சரி, இது வந்து ஆஃப் த ரெக்கார்டே இருக்கட்டும். நேற்று ஒரு பொண்ணு வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டு போயிடுச்சு. ரூம் நம்பர் 37. ரூம் நம்பர் 37. நீங்கள் போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் இன்னைக்கு முடிச்சிருங்க மார்னிங் எப்படியாவது, இல்லைனா எனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், ஓகேவா அப்படின்னு அந்த வார்டன் அம்மா சொல்கிறாங்க வசந்த் கிட்ட. மேம் ரொம்ப தேங்க்யூ மேம், இந்த ஹெல்ப் ரொம்ப பெரிய விஷயம் மேம், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். பட் உங்கள் மனசாட்சி சொல்லுது, இதெல்லாம் நியாயமாக நீ பேசியிருக்கணும்டி, இதெல்லாம் நியாயமாக நீ பண்ணியிருக்கணும்டி, பாரு உனக்காக அவர் எவ்வளோ பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சந்தோஷத்தோட கில்ட் தான் அதிகமாகுது. சரி, நமக்காக ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் தான் அதிகமாகுது. அண்ட் சொல்ல மறந்துட்டேன்ப்பா, நான் பில் புக் கொண்டு வரேன், மணி பே பண்ணிட்டு ரெசிப்ட் மட்டும் நீங்கள் கொண்டு போயிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக முடியும். என்ன கருப்பையா, அந்த ஹாஸ்டல் பில் புக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு வார்டன் கேட்குறாங்க. அண்ட் இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது, நம்ம கையில் காசே இல்லை, கையில் இருக்கிறது எல்லாமே கோல்டு தான். அண்ட் இதையும் வந்து நம்ம ப்ளூ ஷர்ட் கிட்ட சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அட என்ன லூஸு நீ, எப்படியாவது அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியே, உனக்காக இவ்வளோ பேசியிருக்காரு, இப்போ போய் காசு இல்லைன்னு சொல்லுவியா போ அப்படின்னு உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு சின்ன கோவம். அண்ட் இதை உங்களுக்கு வசந்த் கிட்ட சொல்கிறதுக்கு கூட தைரியம் வர மாட்டேங்குது. மேம் ஓகே மேம், ஷுவர், நாங்கள் பே பண்ணிடுறோம், நீங்கள் ரெசிப்ட் கொடுத்துருங்க, எவ்வளோ பே பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த பில் புக் வந்த உடனே, உங்கள் பேர் சத்யபிரியா தானே, சத்யா நீங்கள் 3 months பே பண்ணுறீங்களா 6 months பே பண்ணுறீங்களா அப்படின்னு வார்டன் கேட்குறாங்க. அண்ட் நேற்று டிடிஆர் கிட்ட சொன்ன அதே டைலாக், அதே திக்கு மறுபடியும் உங்களுக்கு வருது. மேடம் ஆக்சுவலி என்கிட்ட காசு அப்படின்னு சொல்ல வரீங்க. அண்ட் அதே மாதிரி வசந்த், மேம் 6 monthsக்கே பே பண்ணிடலாம், எவ்வளோ வருது மேம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது நீங்கள் பே பண்ண போகிறீங்களா? வசந்த் ப்ளீஸ், நீங்கள் ஆல்ரெடி எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதுக்கே நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ் வசந்த் நான் பார்த்துக்கிறேன், நான் எப்படியாவது போயிட்டு என்னோடய நகை அடமானம் வச்சாவது காசு கொடுத்துறேன், ப்ளீஸ் நீங்கள் பே பண்ணாதீங்க வசந்த் அப்படின்னு சொல்கிறீங்க. சத்யா எனக்கு எல்லாமே புரியுது சத்யா, பட் அடகு கடை எல்லாமே இங்கே மார்னிங் ஒரு 10 o'clock போல தான் ஓப்பன் பண்ணுவாங்க, நமக்கு இப்போ அட்மிஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம்,
நான் வந்து என்னோட கை காசை போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன், எனக்கு புரியுது உங்கள் சுச்சுவேஷன், நீங்கள் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் எனக்கு எப்போ முடியுமோ அப்போ திருப்பி காசு கொடுத்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சத்யா, ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். அவர் பேச்சிலையோ அவரோட தோரணையிலையோ ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்க மாதிரி கூட தெரியல. ஏதோ கூட உங்களோட அப்பா வந்திருந்தா உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாரோ, அவர் எவ்வளோ கைண்டாக இருந்திருப்பாரோ அந்த மாதிரி தான் இருக்கார் வசந்த். அண்ட் ஏதோ ஒரு நேற்று நைட்டு தான் அந்த பையனை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணலை. இந்த பையனை ரொம்ப வருஷம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படி தான் அவர் நடந்துக்கவும் செய்கிறாரு. அண்ட் அவர் பாட்டுக்கு அவரோட பேக்லேருந்து கொஞ்சம் புரட்டி காசெல்லாம் எடுத்து உங்களுக்காக பே பண்ணுறாரு. சத்யா அந்த ஃபார்மில் ஒரு சைன் பண்ணிடு சத்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சைன் பண்ண வைக்கிறாரு. அண்ட் உங்களோட கார்டியன் சிக்னேச்சரில் உங்களுக்காக வசந்த் தான் சைன் பண்ணுறாரு. அண்ட் அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வருது. அண்ட் வார்டன் மேலே பேசுகிறாங்க, ஆல் தி பெஸ்ட் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிடுறாங்க. அண்ட் நீங்கள் திரும்பி உங்களோட வசந்தை பார்க்குறீங்க, உங்களோட ப்ளூ ஷர்ட்டோட கண்களை பார்க்குறீங்க. அண்ட் எப்பவும் போல் அந்த கண்களில் உண்மை மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. என்னமோ ஒன்றுமே நடக்காத மாதிரியும், என்னமோ உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாத மாதிரியும், ரொம்ப கேஷுவலாக என்ன அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே ஒரு ஜாடை காமிக்கிறாரு. ஒன்றும் இல்லை தெய்வமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தலையை ஆட்டி ஒரு கும்பிடு போடுறீங்க, விளையாட்டுக்கு ஒரு சின்ன கும்பிடு மாதிரி போடுறீங்க. ஆத்தா இதோட போதும்டா சாமி, இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அண்ட் ரெண்டு பேரும் கொடுத்த ரியாக்ஷனை பார்த்து அப்படின்னு சிரிச்சிடுறீங்க. அண்ட் ஒரு நிமிஷம் கழிச்சு வசந்த் பேசுகிறாரு. அண்ட் சத்யா இந்தாங்க, எமர்ஜென்சிக்கு இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அந்த அமௌண்ட்டை கம்பல் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சத்யா, பட் கையில் காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே எங்கேயும் நகை கொடுத்தா வாங்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க சரியா, நான் வரேன், பாய், டேக் கேர், see you அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் பாட்டுக்கு போகிறாரு. தெய்வமே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம். எதையுமே பெருசாக எடுத்துக்காம, எதையுமே சீரியஸாக எடுத்துக்காம, அவர் பண்ணுற ஹெல்ப் எல்லாம் கூட ஏதோ கேஷுவலாக ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி காமிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அண்ட் உங்களுக்காக இவ்வளோ யாருமே லைஃப்பில் பண்ணதில்லை, இதுக்கப்புறம் யாராவது பண்ணுவாங்களான்னு கூட தெரியல. வசந்த் அந்த சாலையை கடக்கிற வரைக்கும், உங்களோட கண் பார்வையிலிருந்து விலகிற வரைக்கும், அடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அவரையே பார்க்குறீங்க, கண் எடுக்காம பார்க்குறீங்க, வெச்ச கண் வாங்காம பார்க்குறீங்க. அண்ட் ஒரு வழியா வசந்த் ஒரு சின்ன லெஃப்ட் எடுத்துடுறாரு, நடந்துட்டே உங்களோட கண் பார்வையிலேருந்து தொலைவில் போயிடுறாரு. இனிமேல் இந்த பையனை பார்க்க முடியுமா, இனிமேல் இந்த பையன்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. வசந்த் மேலே உங்களுக்கு இப்போ 50% இல்லை, 75% இல்லை, 200% ட்ரஸ்ட் வந்துருச்சு. அண்ட் வசந்த்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நீதானே என் பொன் வசந்தம். ஸோ எஸ் டியர் மக்களே, கதை எப்படி இருந்துச்சு, வசந்த்க்கும் சத்யாக்கும் நடுவில் நடந்த அந்த அழகான மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சா, உங்களோட கருத்துக்கள்லாம் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பாட்காஸ்ட் ஆப்பில் கேட்குறீங்கன்னா rjnaveenvighneshwar@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்கள். இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு எபிசோடும் பண்ணுறதுக்கு எனக்கு 10 to 12 மணி நேரங்கள் முழுசாக ஆகும். ஸ்கிரிப்ட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறது, ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறையா ஒர்க் இருக்குது. அண்ட் இது மூலமாக எனக்கு பெருசாக ஏர்னிங்கும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் லிசன் பண்ணிருக்க ஆப்பில் மறக்காமல் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் வந்த உடனே உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.